நம்ம பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு எவ்வளோ செலவு பண்ணி சாப்பிட்டாலுமே கூட நம்ம அம்மாவோட கைமணத்துக்கு அது ஈடாகவே ஆகாது. ஏன்னா சுவையும் தாண்டி அம்மா செய்கிற உணவில் அன்பும் இருக்குது, ஒரு கம்ஃபர்ட்டும் இருக்குது. ஏன்னா அம்மா வந்துட்டு நமக்கு டேஸ்டியாக இருக்கணுன்றது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்கும் அது நல்லதாக இருக்கணுன்ட்டு தான் அது சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஈடு இணை வந்துட்டு வேறு எதுவுமே கிடையாது. என்னோட அம்மா செய்கிற சிம்பிளான டிஷ்ஷஸில் இந்த பாகக்காய் தொக்கும் ஒன்று. ரொம்ப சிம்பிளாக தான் செய்வாங்க. வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாகக்காயை பொடியாக நறுக்கிட்டு எண்ணெயில் வதக்கி கொஞ்சம் அரை வேக்காடு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. திருப்பி அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிட்டாங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு கல்லுப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் பாகக்காய் சேர்த்துக்கிட்டு அது வந்துட்டு எண்ணெயிலே வேக விட்டுறணும். இது வந்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கி எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியான பாகக்காய் தொக்கு ரெடி. இது வந்துட்டு தயிர் சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும்.